ஒன்றறி கண்ணால் ஒரு செய்தி. வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரந்தான் உச்ச காட்சி. மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வா. தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். பூமாலையே இளந்தோல் சேரவன் வந்தனம் நீலவான ஓடையில் இந்த மான் எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பாலாட்டு. தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூற்று போம் பொழுது போகணும். எனக்கோ பொழப்ப பார்க்கணும். ஓம் பொழுது போகணும். எனக்கோ பொழப்ப பார்க்கணும். அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது. எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா கங்கை அமரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இது எங்க அப்பா நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவரு. நீங்க வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்க இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்குல யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை அந்த பாடலை நாங்க படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின நினைச்சு பார்க்க முடியாது. வாழ்வே வாழ்வே மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவுல உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க. என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க? அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில் படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவால் முடியும்னு காட்டியிருப்பாப்புல. நீங்கள் வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள். அப்போ யார் கங்கை அமரன்னு உங்களுக்கு தெரியும்.